இருக்கிறாங்க, அவங்களுடைய சகோதரி வந்திருக்கிறாங்க, எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இதுல ரொம்ப இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு நிகழ்ச்சியா ஐயா அவருடைய இந்த திருக்குறள் உரை நிகழ்வு இன்னைக்கு பிரிஸ்பன் நகர்ல, ஆஸ்திரேலியா குயின்ஸ்லாந்து மாநில பிரிஸ்பன் நகர்ல இன்னைக்கு நடத்திட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியை ஐயா திருக்குறள் காமராஜ் அவர்கள் திருவண்ணாமலைக்கு அங்கிருந்து வந்திருக்கிறாங்க. இது கேள்விப்பட்டிருக்கிற நானு ஐயாவை நேரம் சந்திச்சது இல்ல. ஆனா அருணுடைய அவங்க குடும்பத்திலேயே தமிழ் ரொம்ப விளையாடுது. அம்மா பேசுறது கேட்டிருக்கிறேன், ஐயா பேசுறத கேட்டிருக்கிறேன். நாங்க மதுரை, எனக்கு அவங்க இருவரையும் அப்ப மதுரையில இருந்து தெரியும். ஆனா இவங்க பிள்ளைதான் நம்மளுடைய அருண்றது இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியும். மீண்டும் அந்த காந்தி மியூசியத்துக்கு பக்கத்துல வளர்ந்ததுனால என்ன அவங்க பார்த்திருக்கிறாங்க, நான் அவங்கள பார்த்து நெருங்கின தொடர்பு இல்லை, ஆனா தெரியும். ஆனா இங்க தமிழ் மொழிக்கும் திருவள்ளுவருக்கும் இந்த நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரமான பொங்கல் விழாவுக்கும் இதை நடத்துறத நான் பெருமையா நினைக்கிறேன். ஐயாவை இங்க நூல் வெளியீட்டு விழா நடத்தி அந்த நூலையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து, நீங்கள் எல்லாம் திருக்குறளை படிப்பாங்க, அந்த அர்த்தம் புரியாமலே நிறைய படிப்பாங்க. ஆனா ஒவ்வொருத்தருடைய அந்த மொழியில உரை எழுதுறப்ப அவர்களுடைய பின்னணி என்ன, அவருடைய ஆழம் என்ன, அவருடைய விரிந்து பறந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள்லாம் அதுல செய்திகள்லாம் அதுல இருக்கும். ஆனா ஒவ்வொருத்தருடைய உரையிலையும் ஒரு தனித்துவம் இருக்கும். ஐயாவுடைய உரையை படிக்கிறதுல ஆர்வமா இருக்கான். என்னுடைய மனைவியும் புலவர் பட்டம் பெற்று அங்க செந்தமிழ் கல்லூரியில இலக்கியம் படிச்சவங்க. இப்ப நம்மளுடைய புலவர் கீரன் மகள்லாம் இருக்கிறாங்க. இப்ப தமிழ் மொழிக்குன்னு நெருங்கிய தொடர்புள்ளவர்கள் பலர் இங்க இருக்கிறாங்க. இங்க இன்னும் பட்டுக்கோட்டையாருடைய உறவினர் கூட இங்க இருக்கிறாங்க, இன்னைக்கு வந்திருக்கிறாங்க ஒரு அம்மா குடும்பமா. இப்படி பலரும் இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை இங்க நடத்தி இருக்கிறோம். நீங்க இந்த சிறப்பான ஒரு செயலை எங்களுக்கு நடைமுறைக்காக உருவாக்கிய உங்களை வாழ்த்துவதிலும் நாங்கள் மகிழ்ச்சியோடு உங்களோடு உரையாடுவதிலும் பெருமை அடைகிறோம். இதை ஏற்பாடு செய்த நண்பர் அருண் மருத்துவர் அவர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றியோடு நான் மகிழ்வோடு விடைபெறுகிறேன். இப்பொழுது நம்முடைய போஜராஜன் அம்மாவுடைய இளமதி அம்மாவுடைய செல்வ மகள் பாசமலர் பவானி அம்மா அவர்களுக்கு இந்த நூலை பரிசாக அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் உறுதுணையாக இருந்த ஆசிரியர் பணியை அறப்பணியாக வாழ்ந்து தன்னுடைய பிள்ளைகளையும் சரி தன்னுடைய குடும்பத்தையும் சீரோடும் சிறப்போடும் செய்து ஒரு நல்ல 2 பிள்ளைகளை இந்த உலகிற்கு தந்திருக்கிற இளமதி போஜராஜன் அம்மாவுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. எனக்கு சும்மா நில்லுங்க, ஓசியில போட்டு இங்க வாங்க, இங்க வாங்க. இப்பொழுது அடுத்த தலைமுறையாக நமக்கெல்லாம் இருக்கின்ற நிக்கில் அவர்கள் அவர்களுக்கு ஒரு திருவள்ளுவரை பரிசாக அளிப்பதிலே மிக மறுத்து நிற்காதீங்க. இந்த பொங்கலை எப்படி கொண்டாட வேண்டும், அவர்களை எப்படி எல்லாம் வரவேற்க வேண்டும், அதுக்காக எத்தனை முறை இவர் மனைக்கிட்டு இருப்பார்லாம் நான் நினைச்சு பெருமை அடைகிறேன். இங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கலர் கொடுத்தாரு. ஏன் கலர் கொடுத்தாங்கன்னு அப்புறம் தான் தெரியுது. அவங்க எல்லாம் டீம் பிரிக்கிறது ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு அந்த பொங்கல் எல்லாம் வச்சு, அதே மாதிரி இந்த மாதிரி பொங்கலை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை என்பதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, அங்கே விளையாட்டாக உரியடி திருவிழாக்கள், அதே மாதிரி பாட்டு பாடிய மாணவி, இங்கே பரதநாட்டியம் ஆடிய மாணவி,
எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அடுத்த ஆண்டு என்னுடைய புத்தகம், திருத்தப்பட்ட புத்தகம் இங்கே வந்திருக்கும். அனைவருக்கும் அந்த புத்தகத்தை ஐயா அவர்கள் கட்டணம் இல்லாமல் கொடுத்து அனுப்புவார். அது ஒண்ணு. இரண்டாவது, என்னுடைய நோக்கமே என்னன்னா, அரசு பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த புத்தகம் போய் சேர வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் மூலத்தை முதலில் படித்து விட்டால் அவன் எப்போது அவனுக்கு நினைவு தோன்றுகிறதோ அப்போது எந்த உரை என்ன நினைக்கிறானோ அந்த உரை தான் சரியான உரை என்று நான் சொல்லுவேன். நிறைய பேர் கேட்பாங்க, இதுக்கு என்ன உரை, அதுக்கு என்ன உரைன்னு சொல்லி. ஆனால் நான் சொல்லக்கூடிய என்னன்னா, வள்ளுவர் போய் கேட்டாதான் தெரியும் அவர் ஏன் அந்த மாதிரி எதுனா இருந்தது, அவரை கேட்டாதான் நான் சொல்லுவேன், தெரியும்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டா, அவர் ஒரு உரையை நினைச்சிட்டு இருப்பாரு, என்ன கேட்பாரு, ஐயாத்தி சரியாதானா அப்படின்னு. அதுவும் சரி, கோடி பேர் சொன்னாலும் அதுவும் சரி. திருக்குறளை பற்றி எல்லாமே பொருந்தும். எல்லாம் உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் நடந்தால் அந்த புத்தகத்தினுடைய மேலட்டிக்கு மேல அந்த திருமணமாக இருந்தால் அந்த பத்திரிகையை போட்டு தருவார்கள். அந்த புத்தகத்தை கூட அந்த பையிலே ஒரு புத்தகத்தை போட்டு அந்த விழாக்களிலே கொடுக்கலாம். அதுல புதுமனை புகுவாக இருந்தாலும் சரி, மஞ்சள் நீராட்டு விழாவாக இருந்தாலும் சரி, பெயர் வைப்பு விழாவாக இருந்தாலும் சரி, எந்த விழாவாக இருந்தாலும் சரி, அந்த பள்ளியிலே தேங்காய் போடுங்க, வேணாம் சொல்ல, அது உள்ள ஒரு புத்தகத்தை போடுங்க என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா.